சக்கரவள்ளி கிழங்கு போட்டு எந்த டேஸ்ட்டுமே மாறாமல் சூப்பராக சாஃப்டாக சப்பாத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரீல்ஸ் நான் பார்த்தேன். சரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு வேறு அவிச்சு மிச்சமாக இருந்துச்சா, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம எப்போதும் மாவு பிசைகிற மாதிரி கோதுமை மாவு, உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் மாவு சாஃப்டாக வரும், சப்பாத்தியும் டேஸ்ட்டாக வரும். இதான் நான் எப்போதும் செய்கிறது. அதே மெத்தடில் தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். மாவு நல்லா பிசைஞ்சு வைக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் எப்போதும் இருக்கிறத விட இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. சரி ஓரளவுக்கு நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எனக்கு தொட ஆசையாக இருந்துச்சு அந்த மாவை. நம்ம எப்போதும் நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி ரவுண்டாக திரட்டிட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு சுற்றி எடுங்க, புஷ்ஷுன்னு வரும். நம்ம மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டாகவே வரும். சப்பாத்தி ஹாட் பாக்ஸில் வச்ச மாதிரி ஒரு 4-5 சப்பாத்தி சுட்டு வைக்கிற வரைக்கும் வெளியிலே வச்சுருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்கோமே இனிப்பாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சேன். அப்படிலாம் இல்லை. ஒருவேளை இப்போ வர ஸ்வீட் பொட்டேட்டோலாம் ஸ்வீட்டாகவே இல்லாதனால இனிக்கலையோ என்னவோ, நல்லா வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சீசன் வேறு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.